Sweet greetings. This is Johnson. Welcome back to our new lesson. இன்னைக்கு நாம் பார்க்க போற டாபிக் எதை பத்தி அப்படின்னா, நாம இதுவரைக்கும் பார்த்திருப்போம் இங்கிலீஷை எப்படி நம்ம பேசி டெவலப் பண்ணலாம், அதுக்காக தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான சில விஷயங்களை பற்றி நான் பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு நாம் ஒரு கிராமர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிராமர் இல்லை அப்படின்னா நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியாது. அப்படி இது மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கிராமர் தான் டென்ஸ். இது நம்ம பேசக்கூடிய எல்லா வகையான சென்டென்ஸையும் அழகாக நாம் நினைத்த வடிவில் உருவாக்க இது மிகவும் பயன்படும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூ கேன் மேக் பியூட்டிஃபுல் சென்டென்சஸ் இன் யோர் ஸ்டைல். இதில் மொத்தம் 12 வகையான டென்சஸ் இருக்கு. இந்த டென்சஸை நாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நாம் எந்த ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் சரி அழகாக உருவாக்க முடியும். ஆனால் இது பொதுவாக ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் இது மூணையும் வச்சு தான் நாம் இந்த 12 வகையான சென்டென்ஸையே பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக இப்படித்தான் உருவாக்கணுமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடித்திருந்தால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதே சமயத்தில் லைக் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் பயனடைய வையுங்க. ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். லெட்ஸ். முதல்ல இந்த டென்ஸ் அப்படிங்கிற காலத்தை இந்த வேர்புடைய உருவகங்களை வச்சு தான் நாம் முடிவு செய்யணும். அதாவது இதுக்கு ப்ரெசன்ட் வேர்ப், பாஸ்ட் வேர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப். அதாவது டேக் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் வேர்ப், டுக் அப்படிங்கிறது பாஸ்ட் வேர்ப், டேக்கன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப், டேக்கிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப். இந்த வேர்புடைய உருவகங்களை வச்சு தான் நாம் இப்போ டென்ஸை உருவாக்க போகிறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் பேசும்பொழுதும் சரி மற்றவங்க பேசும்பொழுதும் சரி அதை நாம் சரியாக புரிஞ்சுக்குவோம். முதல்ல ப்ரெசன்ட் டென்ஸ். இதில் நாம் பயன்படுத்தக்கூடிய வேர்பு ப்ரெசன்ட் வேர்ப். இங்கே இந்த வேர்பு கூட எந்த ஒரு அடிஷ்னல் வேர்பும் பயன்படுத்தக்கூடாது. வெறும் வேர்பு மட்டும்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இதுக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ப்ளே கிரிக்கெட். இங்கே ப்ளே அப்படிங்கிறது ஒரு ப்ரெசன்ட் வேர்ப். இந்த வேர்புக்கு கூட எந்த ஒரு அடிஷ்னல் வேர்பும் பயன்படுத்தாமல் இது தனித்து வந்திருக்கு. அதனால் இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதுக்கு மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன் அப்படின்னு தான் மீனிங் வரும். இந்த இடத்துல நீங்கள் வேறு எந்த ஒரு வேர்பும் பயன்படுத்தி பேசலாம். அதுக்கு மீனிங் நான் விளையாடுகிறேன், நான் வாங்குகிறேன், நான் ஓடுகிறேன் அப்படின்னு தான் மீனிங் வரும். இதுபோல் ப்ரெசன்ட் சிம்பிளை பேச நினைக்கும் பொழுது இந்த மாதிரி வாக்கியங்களை நாம் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இந்த டென்ஸில் நாம் பயன்படுத்த போகிற வேர்பு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப். இந்த வேர்ப் பயன்படுத்தும் பொழுது கூட ஒரு ஆக்சிலரி வேர்ப், அதாவது பி ஃபார்ம் வேர்ப் மட்டும் பயன்படுத்த வேண்டும். நம்ம ப்ரெசண்ட்டில் பயன்படுத்துறதுனால ஆம், இஸ், ஆர். இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட பார்ப்போம். ஐ எம் பிளேயிங் கிரிக்கெட். இங்கே இதுக்கு மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு மீனிங் வரும். இது ஒரு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் இந்த சென்டென்ஸை பயன்படுத்தி நாம் வெளிப்படுத்தலாம். இங்கே நான் ஏன் ஆம் போடுறேன், ஏன் இஸ் போடலை, ஏன் ஆறு போடலை அப்படின்னு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாலேயே ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அதை மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், பார்க்கலன்னா பாருங்கள். அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இங்கே நம்ம பயன்படுத்தக்கூடிய வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப். இதை பயன்படுத்தும் பொழுது இங்கே எப்படி மீனிங் வரும் அப்படின்னா இறந்த காலத்தில் நடந்த விஷயம் இப்பையும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிவிக்க இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நாம் பயன்படுத்தலாம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பை பயன்படுத்தணும் அப்படின்னா இங்கேயும் ஒரு ஆக்சிலரி வேர்ப் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். அதாவது ஹாவ் ஃபார்ம் பயன்படுத்த வேண்டும்.
இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுனால ஹேவ் ஹேஸ் பயன்படுத்தலாம். இது கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தினால்தான் இதுக்கு சரியான பொருள் தரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஐ ஹாவ் பிளேட் கிரிக்கெட். நான் கிரிக்கெட் விளையாடியுள்ளேன். நான் கிரிக்கெட் ஏற்கனவே விளையாடியிருக்கேன் அப்படின்னு வெளிப்படுத்துவதற்காக இந்த சென்டென்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஹேவ் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் தவிர மற்ற எல்லா நவுன்களுக்கும் பயன்படுத்தலாம். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு ஹேஸ் மட்டும் பயன்படுத்த வேண்டும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஷி ஹாஸ் டேக்கன் 2 doses ஆஃப் மெடிசன். அவள் 2 மருந்துகளை எடுத்துள்ளார். அவள் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கா, அதனால் ஏற்கனவே மருந்து சாப்பிட்ருக்கா. அதனால் இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் நாம் இதை பயன்படுத்தணும். அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இந்த டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாம் செய்யக்கூடிய வேலையை சிறிது காலம் வரைக்கும் செய்கிறேன் அப்படின்னு நம்ம வெளிப்படுத்துவதற்காக இந்த டென்ஸை பயன்படுத்துகிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுக்கு முன்னால் இங்கே நம்ம பர்ஃபெக்ட்டும் யூஸ் பண்ணுறோம், கண்டினியூவஸும் யூஸ் பண்ணுறோம். பர்ஃபெக்ட்னா ஹேவ் ஃபார்ம், கண்டினியூஸ்னா verb ப்ளஸ் ing. இப்போது இந்த ரெண்டையும் பயன்படுத்துறதுனால கூட பீன் அப்படிங்கிற வார்த்தையை நாம் சேர்த்து சொல்லணும். எப்படின்னா ஐ ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் 4 years. நான் 4 ஆண்டுகளாக கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறேன். இந்த மாதிரி டைமிங் டியூரேஷனில் ஒரு வேலை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிவிக்க நினச்சா இந்த டென்ஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த டென்ஸில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்வதற்காக இந்த டென்ஸ் பயன்படுத்தப்படணும். இந்த டென்ஸில் பாஸ்ட் வேர்பு தான் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் பொழுது எந்த ஒரு அடிஷ்னல் வேர்பும் பயன்படுத்தக்கூடாது. பாஸ்ட் வேர்பு மட்டும் பயன்படுத்தினால் இதனுடைய மீனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ பிளேடு கிரிக்கெட் எஸ்டர்டே. நான் நேற்று கிரிக்கெட் விளையாடினேன். இது ரொம்பவுமே சிம்பிளான ஒரு டென்ஸ் தான். அதனால் நாம் பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்க்கு போயிடலாம். இது இறந்த காலத்திலேயே நடந்து கொண்டிருந்தது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தில் தான் இந்த டென்ஸ் இருக்குது. கண்டினியூஸ்னால் verb ப்ளஸ் ing. verb ப்ளஸ் ing பயன்படுத்தணும் அப்படின்னா முன்னாடி பி ஃபார்ம் verb. இங்கே பாஸ்ட் வந்திருக்கனால வாஸ் வேர். ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டே. நான் நேற்று கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேன். இது இறந்த காலத்திலேயே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக இந்த கண்டினியூவஸை நாம் பயன்படுத்தலாம். இந்த வாஸ் வேர் பயன்படுத்துறதை பற்றி ரொம்பவுமே டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த டென்ஸ் பயன்படுத்தும் பொழுது பாஸ்ட்லேயே நடந்து முடிஞ்ச மாதிரியே ஒரு தோற்றத்தை உருவாக்கும். நீங்கள் சென்டென்ஸாக பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இப்போது பர்ஃபெக்ட் அப்படின்னாவே நாம் பயன்படுத்தக்கூடிய வேர்ப் பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் வேர்ப். அந்த பார்ட்டிசிபிள் வேர்ப் பயன்படுத்தணும் அப்படின்னா முன்னாடி நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் ஹேவ் ஃபார்ம் பயன்படுத்தணும். இங்கே பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால ஹேட் மட்டும் பயன்படுத்தினால் போதும். ஐ ஹேட் பிளேடு கிரிக்கெட். நான் கிரிக்கெட் விளையாடி இருந்தேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பயன்படுத்தும் போது விளையாடி இருக்கேன் பயன்படுத்தணும். இங்கே பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தும் பொழுது விளையாடி இருந்தேன் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். இது பாஸ்ட் டென்ஸ்லேயே முடிந்த ஒரு விஷயமாக நம்ம வெளிப்படுத்தணும். அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இது பாஸ்ட் டென்ஸில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நடந்து முடிஞ்சதாக நாம் வெளிக்காட்ட இந்த டென்ஸை நாம் பயன்படுத்தலாம். இங்கேயும் பர்ஃபெக்ட்டும் கண்டினியூஸும் வந்திருக்கிறதுனால கூட பீன் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து நாம் சென்டென்ஸை உருவாக்க போகிறோம். ஐ ஹேட் பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் 4 years. இதே சென்டென்ஸை நாம் ஹேட் மட்டும் இல்லாமல் ஹேவ் பயன்படுத்தி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸிலும் பயன்படுத்தியிருப்போம். ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை சொல்லும் பொழுது நான் 4 வருடமாக விளையாடி கொண்டிருக்கிறேன், அதாவது 4 வருடத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் நான் விளையாடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதை அப்படியே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை பயன்படுத்தணும் அப்படின்னா, நான் 4 வருடமாக கிரிக்கெட் விளையாடி இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு குறிப்பிட்ட காலத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நான் விளையாடிருக்கேன், இப்போ விளையாடுறதில்ல அப்படின்னு சொல்வதற்காக இந்த டென்ஸை பயன்படுத்தியிருக்கோம். நீங்கள் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் பட வேண்டாம், ரொம்பவும் ஈஸியாக தான் இருக்கும்.
இப்போது நடந்ததையும் நடந்துக்கிட்டு இருக்கிறதையும் எப்படி பேசுகிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போது நடக்க போகிறத சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் மூலிமா பார்ப்போம். இங்கேயும் நாம் ப்ரெசண்ட் வெர்பு தான் பயன்படுத்த போகிறோம். ஆனால் ஃப்யூச்சர் அப்படிங்கிறத வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக ஆக்சிலரி வெர்ப் வில் இல்லைனா ஷால் பயன்படுத்துகிறோம் இந்த ப்ரெசண்ட் வெர்புக்கு முன்னாடி. எக்ஸாம்பிள், ஐ வில் ப்ளே கிரிக்கெட். நான் கிரிக்கெட் விளையாடுவேன். இங்கே நாம் எதிர்காலத்தில் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம வெளிப்படுத்துறதுக்காக இந்த டென்ஸை நாம் பயன்படுத்தலாம். இங்கே வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை எல்லா சென்டென்ஸ்லையும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஷால் பயன்படுத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது ஐ வி, இதுக்கு மட்டும்தான் நாம் பயன்படுத்தணும். அடுத்து ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ். இந்த டென்ஸை நாம் எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நாம் தொடர்ந்து செய்யக்கூடிய வேலைக்கு இந்த டென்ஸை நாம் பயன்படுத்தலாம். இங்கே கண்டினியூவஸ் வந்திருக்கு. கண்டினியூஸ் வந்தாலே வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரும் வந்திருக்கு. ஸோ ஃப்யூச்சர் வந்தால் வில் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போது இந்த ரெண்டும் பயன்படுத்தினால கூட பி அப்படிங்கிற வார்த்தையை நாம் சேர்த்து எழுத வேண்டும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்ம இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஐ வில் பி பிளேயிங் கிரிக்கெட் டுமாரோ மார்னிங். நான் நாளைக்கு காலையில் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்வதற்காக இந்த டென்ஸை பயன்படுத்துகிறோம். அதாவது ஃப்யூச்சரில் கண்டினியூஸாக செய்யக்கூடிய வேலைக்கு நம்ம இந்த டென்ஸை பயன்படுத்தலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை புரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த டென்ஸை நாம் எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு ஆக்ஷன் முடிவதற்கு முன்னாடியே நாம் செய்யக்கூடிய வேலையை முடித்த மாதிரி காட்டுவதற்காக இந்த டென்ஸை நாம் பயன்படுத்தலாம். அதாவது இன்னும் தெளிவாக, எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மா வருவதற்கு முன்னாடியே நான் வந்திருப்பேன் அப்படின்னு பேச இது ரொம்பவுமே சூட்டபுளாக இருக்கும். ஐ வில் ஹாவ் பிளேடு கிரிக்கெட் பிஃபோர் சன்செட். அதாவது நான் சூரியன் மறைவதற்கு முன்பு கிரிக்கெட் விளையாடியிருப்பேன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு டென்ஸை நம்ம எந்த காலகட்டத்தில் எந்த நேரத்தில் பயன்படுத்தினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அதனால் நாம் ஃபைனலாக ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸை பற்றி பார்ப்போம். இந்த டென்ஸை நாம் எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா இறந்த காலத்திலேயோ இல்லை நிகழ்காலத்திலேயோ நாம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு வேலையை ஃப்யூச்சரில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நாம் இதை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு பயன்படுத்த இந்த டென்ஸ் நமக்கு உதவியாக இருக்கும். ஆனால் இதை மேக்ஸிமம் யாரும் பயன்படுத்துறதில்ல, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால. இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படிங்கிறதுனால ஃப்யூச்சருக்காக வில்லும், பர்ஃபெக்ட்டுக்காக ஹேவ் ஃபார்மும், கண்டினியூஸ்க்காக வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியும் போடணும். இந்த மூன்றையும் ஒன்றாக பயன்படுத்துவதற்காக கூட பீன் அப்படிங்கிற வார்த்தையை நாம் ஆட் பண்ணினா இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டென்ஸை உருவாக்கணும் அப்படின்னா என்னென்ன வார்த்தைகள் தேவைப்படும் அப்படின்னு. இதுக்கு எக்ஸாம்பிள், ஐ வில் ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் 10 minutes பிஃபோர் யூ ஜாயின் மீ. அதாவது நீங்கள் என்னுடன் சேர 10 நிமிடங்களுக்கு முன்பு நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்திருப்பேன் அப்படின்னு இதுக்கு இந்த சென்டென்ஸுக்கு பொருள் தரும். இப்போது உங்களுக்கு இந்த டென்ஸ்களை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஃப்யூச்சர் டென்ஸுக்காக மட்டும். இப்போது ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வில் ஷால் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். இது இல்லை அப்படின்னா நம்மளால் ஃப்யூச்சராகவே கருத முடியாது. இப்போது இந்த வில் ஷால் இல்லாமல் இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்தி நாம் ஃப்யூச்சராக வெளிக்காட்டலாம். அது என்ன வார்த்தை அப்படின்னா கோயிங் டு அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தி ஃப்யூச்சர் டென்ஸாக உருவாக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நாம் சிம்பிள் ஃப்யூச்சரில் ஐ வில் ப்ளே கிரிக்கெட் அப்படின்னு நம்ம பயன்படுத்தியிருப்போம். இங்கே வில் பயன்படுத்தியிருக்கிற இடத்துல கோயிங் டு பயன்படுத்தும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ப்ளே கிரிக்கெட். இப்போது அந்த சென்டென்ஸுக்கும் இந்த சென்டென்ஸுக்கும் ஒரே மீனிங் தான், நாம் எது வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த சென்டென்ஸில் கோயிங் டுக்கு முன்னாடி பி ஃபார்ம் வெர்ப் ஆம் பயன்படுத்தியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஈஸ், ஆர், இந்த 3 பி ஃபார்ம் மட்டும்தான் இந்த டென்ஸில் நம்ம பயன்படுத்தணும். ஆம் அப்படிங்கிறது ஐக்கு மட்டும் பயன்படுத்தணும். இஸ் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் பயன்படுத்தணும். ஆர் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரலுக்கும் செகண்ட் பர்சனுக்கும் தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கும் பயன்படுத்தலாம்.
இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் how to make sentences அப்படின்னு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது அவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.